அடுத்ததாக டிஸ்கஷன் ஆன் த எலெக்ஷன் ஆஃப் நியூ எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் த பீரியட் 24 to 27. நம்ம 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்போம். அது 21 நம்ம தேர்ந்தெடுத்தோம். இப்போ 24 ஆகிடுது. 24 முடிஞ்சு 25 ஸ்டார்ட் ஆகிடுது. அது ஒரு 3-4 மாதமாக ஈசி மீட்டிங்கை கூட்டலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணின்னு இருக்கேன். அது பல காரணங்களால் தள்ளினே வந்ததுனால பண்ண முடியல. அதனால் முதல்ல நம்ம இந்த செப்மாவதும் இந்த பண்ண வேண்டியது இருக்குது. அந்த செப்மா முதல்ல செயலாளர், பொருளாளர் இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணலாம். இதில் செயலாளர் பதவிக்கு நம்ம தனசேகர் விருப்பம் தெரிவித்து என்கிட்ட கேட்டிருந்தார். வேற யாருக்காவது விருப்பம் இருக்கா செப்மாவது செயலாளர் பதவின்றதை தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும். சரி, திரு தனசேகர் அவர்கள் ஒருமனதாக செப்மாவின் செயலாளராக 2024-27 தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி, ஹலோ சொல்லுமா. அடுத்ததாக பொருளாளர் பதவி ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நம்ம இக்பால் அவர்கள் இந்த ஒரு துக்க சம்பவம் நடந்ததுனால அவர் வர்றதுக்கு முடியல. அவர் ஆனால் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. நான் அதுக்காக தான் 11 மணிக்குள்ளே வந்துடுறேன்னாரு. அதனால தான் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாதுன்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் வேறு யாரும் அதுக்கு கேட்காததுனால இந்த 24-27க்கும் முகமது இக்பால் ஷெரீப் அவர்களை செப்மாவின் பொருளாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தார். மற்றபடி செப்மாவில் இணை செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் எல்லாம் அவங்களோட கலந்து பேசி, அதாவது ஒரு அமைப்பு சிறப்பாக செயல்படணும்னா எல்லா நிர்வாகிகளும் ஒற்றுமையாக செயல்படணும். அப்போ தான் அது செயல்பட முடியும். அதனால் செப்மாவில் வேறு போஸ்ட்டுக்கு இணை செயலாளர் இதுக்கு விருப்பம் உள்ள நபர்கள் இதை கேட்கலாம். அதுக்கு அடுத்ததாக டான்பா நிர்வாகிகள், அதில் டான்பா செயலாளர் பதவிக்கு இப்போது வருங்காலத்தில் என்னோட இணைஞ்சு செயல்பட்டு நல்ல ஒரு ஆக்டிவாக பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன். அது திரு காமராஜ் அவர்கள் அதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அல்லது வேறு யாருக்காவது அது விருப்பம் இருக்கிறதா அப்படின்றத கூட தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் காமராஜர் மட்டும் இருந்தால் அவரை அறிவிக்கலாம். இந்த உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவங்களை நாங்கள் முழுமையாக உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டதுனால உங்களுக்கு துணையாகவும் ஒரு ஒற்றுமையாகவும் செயல்படக்கூடியவங்களை நீங்களே நியமிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். என்ன சொல்றீங்க? அப்படின்ற சமயத்தில் நம்முடைய இவ்வளவு நாட்கள் சிறப்பாக செப்மாவில் செயல்பட்ட நம்முடைய அருமை அண்ணன், அவர் வயசில் மூத்தவர், அண்ணன் சொன்னால் தப்பு இல்லை, திரு காமராஜ் அவர்களை 2024-27 டான்பா செயலாளராக மிகவும் சந்தோஷத்துடன் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம பிளாஸ்டிக் தொழிலுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ள காரணத்தினால நிறைய இணைஞ்சு நம்ம நிறைய போராட வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு. சங்கர் சிறப்பாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லாரும் அவர் என்னைய செயலாளராக தேர்ந்தெடுத்து ரொம்ப நன்றி. நான் எப்பயுமே அவரோட ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எங்கே கூப்பிட்டாலும் எப்போனாலும் வருவேன், எந்த வேலைனாலும் விட்டுட்டு வருவேன். அந்த மாதிரி நான் இது வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா அவருக்கு யாருமே நம்ம கூட வாங்கிய ஒரு ஃபீலிங் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அதனால காலையில் பண்ணுவேன், மத்தியானம் பண்ணுவேன், எதுவும் வேலை இருக்கான்னு கேட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இனிமேலும் அதே மாதிரி தொடர்ந்து நான் செயல்படுவேன்னு சொல்லி உறுதியளிக்கிறேன். ரெண்டாவது, நம்மளை உலகத்துக்கு அடையாளம் காட்டுறது நம்ம அப்பா அம்மா. நம்மளை ஒரு மனுஷனா அடையாளம் காட்டணும் நம்ம தொழில். ஒரு தொழிலுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முன்னாடி நிற்கணும்
அப்படின்னு எனக்கு எப்பயுமே இருக்கேன். நான் ஒரு 4-5 பொறுப்புல இருக்கேன். எதுல இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் முன்னாடி நிற்பேன். அது மாதிரி கடவுளே எனக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்காரு. தொடர்ந்து நான் செயல்பட்டு நம்முடைய போராட்டங்களையோ நம்முடைய வேண்டிய கோரிக்கைகளோ எல்லாத்தையும் வெற்றி பெறணும்னு ஆண்டவனை கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் நன்றி கூறி வைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக பொருளாளர் பதவிக்கு என்னிடம் நீங்க யாராவது விருப்பம் இருந்தா சொல்லலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது டான்பா ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை ஒரு டான்பாவின் வளர்ச்சியில் என்றும் ஒரு ஆர்வமுடன் நம்முடைய காமராஜ் மாதிரி திருச்சியில் நாங்கள் டான்பா ஃபெமினா ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் இருந்து தெரியும் எனக்கு அவர் திரு முகமது ஜான் அவர்கள் அனீஸ் பிளாஸ்டிக்ஸ் அவர்களை வந்து பொருளாளர் பதவிக்கு நியமிக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவோடு 2024-27க்கு டான்பாவின் பொருளாளராக திரு முகமது ஜான் அவர்களை நியமிக்கிறோம். மற்றும் இப்பொழுது நம்முடைய அமைப்பு வந்து சென்னையில் மட்டும் அது பலமிக்கதாக இருந்தால் போதாது. அது வந்து தமிழகம் முழுவதும் பாண்டியிலும் அது பலமிக்க அமைப்பாக இருக்க வேண்டும். அதற்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். இங்கிருந்து சென்னையிலிருந்து எல்லாவற்றையும் செய்ய முடியாது. இந்த காரணத்தினால்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய உற்பத்தியாளர்களுக்கும் முக்கியமாக விற்பனையாளர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை கடைகளில் விற்பவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் நடக்கின்றன. இது சம்பந்தமாக வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் ஃபோன் செய்கிறார்கள். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் நேற்று கூட நான் வந்து டிவியில் பார்த்தேன், எல்லாரும் பார்த்துருக்கீங்க, மாங்காட்டில் 10 டன்னு பிடிச்சிருக்கேன்னு வருது. எல்லா டிவிலையும் வந்து இல்லை வெறும் 10 டன் பிளாஸ்டிக்கு இது வீடியோவோட காமிச்சாங்க. எல்லா பையும் கீழே கொட்டி எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் அது இந்த கடைக்காரங்களை வந்து எவ்வளோ நான் சொல்கிறேன், அது வந்து அவங்களுக்கு புரியுது இல்லையான்னு தெரியல. எந்த ஒரு தொழில் செய்தாலும் நம்ம ஒரு கௌரவத்தோடையும் மரியாதையோடும் தன்மானத்தோடு நடத்தணும். அது வந்து பெரும்பாலானவர்கள் வந்து அதை புரிஞ்சிக்காம கடையை மூடிக்கின்னு ஓடுறது கொள்றதெல்லாம் இருக்குது. நம்ம உயர்நீதிமன்ற உத்தரவை வச்சுக்கின்னு அதை அருமையாக சமாளிக்கலாம். அதை அன்றிலிருந்து இன்று வரை சமாளித்து கொண்டு மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒரு மாவட்ட சங்கம் இங்கே இருக்கிறது. அந்த சங்கத்தினுடைய தலைவர் திரு வீரமுத்து, திரு நம்முடைய ஷேக் அவர்கள் இருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். அவர்களுக்கு இந்த செயற்குழு ஒரு பெரிய கரவொலி கொடுத்து அவர்களை பாராட்டுகிறேன். அவர்கள் மிகவும் அருமையாக நம்முடைய வழிகாட்டுதலோடு ஆரம்பத்திலிருந்தே நன்றாக அதை போல தான் நாம் எல்லா இடத்திலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அது நடக்க மாட்டேங்கிறது. இனிமேலாவது நடக்கணும். அது வந்து இப்போ நமக்கு வந்து வெளி மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் சரியான ஆதரவு இல்லைன்ற காரணத்தினால்தான் இந்த ப்ரெஸ் மீட்டினுடைய நம்ம உயர்நீதிமன்றத்தினுடைய விவரத்தையும் தெரிவிக்கணும். அதே நேரத்தில் இந்த பறிமுதல் செய்கிறத பற்றியும் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காமராஜரை விட்டு தமிழ்நாடு வணிகர்கள் அமைப்புன்னு ஒன்று இருக்குது, செல்வகுமார்னு ஒருத்தர், அவரையும் கூட்டம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும், அவரையும் கூட்டம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சவுந்தரராஜனையும் கூட்டம். அவங்களும் என்கிட்ட நிறைய தடவை ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடக்குது, என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து கூடாதா போகக்கூடாதான்றாங்க.
ஆனால் இவங்க எல்லாரையுமே கூட்டு வச்சுக்கின்னு ஒரு பண்ணலான்னு பார்த்தா இந்த வணிகர் சங்க பேரவை சவுந்தரராஜன் மட்டும்தான் வந்தார். இங்கே வந்து ஒரு பொதுநல அமைப்புன்றது வந்து என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே அது ஒரு கட்சி மாதிரி ஆயிடுது. அந்த அது ஒரு எதுக்காக அந்த அமைப்புன்றதே மறந்துட்டு அந்த மாதிரி ஒரு நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற ஒரு போட்டியில் போயின்னு இருக்கிறாங்க. அதனால் வந்து சவுந்தரராஜனை வச்சு இந்த ப்ரெஸ் மீட் நடத்தினா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரெஸ் மீட்லேயும் கூட நிறைய அனுபவங்கள், அது வந்து ஒரு பெரிய அளவில் ப்ரெஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா ப்ரெஸ்ஸுக்காரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பரபரப்பான நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. யாரும் வந்து ஒரு பிரச்சனையோ அதை எடுத்து சொல்லி பண்ணணும் கொள்ளணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பிரேக்கிங் நியூஸ் ஏதாவது சொல்லுங்கள், நான் அடிப்பேன் வெட்டுவேன் குட்டுவேன் எதையாவது அப்படி தான் பண்ணுறாங்களே தவிர அது ஒரு பெரிய வாங்க இக்பால் வாங்க உட்காருங்க. இக்பால், நாங்கள் ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம், கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால ஸ்டார்ட் பண்ணோம். உங்களை வந்து மறுபடியும் 24-27க்கு செப்மாவுடைய பொருளாளரை நியமிச்சிருக்கோம். எல்லாருக்கும் பார்த்து ஒரு வணக்கம் சொல்றேன். அவர் இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மீட்டிங்கு வந்தது மிகவும் நெகிழ்ச்சியான விஷயம். அது அதாவது செப்மாவில் வந்து இக்பாலும் காமராஜரும் பதவி ஏற்ற நாள்லேருந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க என்ன சொல்லணும் சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க. எதுவுமே நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிர்வாகிகளை நான் சென்னையில் பெற்று இருப்பது ஒரு பாக்கியம் தான் நினைக்கிறேன் நான். இல்லை அந்த மாதிரி இந்த ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஏன் வந்து சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் நான் கூப்பிட்டு நான் பண்ணேன்னா, இப்போ ஒரு மதுரையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரையில் அசோசியேஷனுக்கு நம்ம கூட ஆளுங்களே வர்றதில்லை ஈசி மீட்டிங்க்கு. அப்போது ஒரு நம்ம ஆளுக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கடையில் 10 கடையில் பிரச்சனை வருதுன்னா அங்கே போய் நம்ம ஆள் ஒரு ஆள் போனாலும் அவர் கூட போய் ஒரு 50-100 பேர் நின்னா தானே அதில் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்களை எல்லாருமே கூட்டேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒரு 1000 பேர் 500 பேர் இருப்பாங்க. அந்த இதில் அவர் வந்து பேசினார். நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து செஞ்சு பண்ண வேண்டியதாக இருந்தது. இருந்தாலும் அவர் சவுந்தரராஜன் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அதனால் வெளி மாவட்டங்களில் எந்த ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் சொல்லுங்கள், நான் அவங்க மூலியமாக சொல்லி அந்த நிர்வாகிகளையும் கூட்டின்னு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓரளவுக்கு அவங்களுக்கு எஜுகேட்டும் பண்ணியிருக்கேன், இந்த தீர்ப்பை பற்றி வந்து எஜுகேட்டும் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அதனால் அந்த ஒரு வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களை, ஏன்னா இங்கே நடந்ததுன்னா என்னை கூப்பிட்டா நான் போயிடுவேன் அல்லது காமராஜ் யாராவது போயிடுவோம். வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் அவங்களெல்லாம் வச்சு கூட்டு பண்ணேன். அதே மாதிரி வெளி மாவட்டத்துலேயும் வந்து நம்ம நல்ல நிர்வாகிகள் இருந்தால் தான் நம்ம வந்து செய்ய முடியும். அதுக்கு வந்து இப்போ திருச்சி மாவட்டத்தை வந்தோன்னே இவர் இருக்கார். இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு துணைத் தலைவரும் ஒரு இணைச் செயலாளரும் போடலான்னு நினைக்கிறேன். அது துணைத் தலைவருக்கு கார்த்திக்கும் இணைச் செயலாளருக்கு கார்த்திகேயனும் நான் நியமிக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? நீங்களும் வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன கார்த்திக், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கார்த்திகேயன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திருச்சிக்கு நம்முடைய டான்பாவின் துணைத் தலைவர் திரு கார்த்திக் அவர்கள், கார்த்திகேயன். அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாவதாக ஒருமனமாக தேர்ந்தெடுத்து டான்பாவின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், தலைவர்களுக்கும், செயலாளர்களுக்கும், பொருளாளருக்கும் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் தலைவர் கூட உறுதுணையா இருப்போம். அந்த எந்த கட்டத்திலையும் சரி தலைவர் கூட இருந்து கீழ் மட்டத்தில் இருக்கிற தொழிலாளியும் சரி மேல்மட்ட தொழிலாளியும் சரி ஒரு போராளியாக நாங்க இருந்து தலைவருக்கு என்ன சப்போர்ட்டா இருப்போம், தொழிலாளர்களுக்கு வளர்ச்சியிலையும் சப்போர்ட்டா இருப்போம் என்று உறுதி கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகிகளும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. திரு கார்த்திகேயன் ஆதித்யா மல்டிபிளெக்ஸ் அவருடைய
அண்ணன் தந்தை கீர்த்திராஜன், நான் தயவு செய்து மறந்துட்டேன், கீர்த்திராஜனை மறந்துட்டேன், நீங்களா சொல்லிக்கல அந்த இதுவும். அவர் எனக்கு 1988 நண்பர். அவர் அருமையான நண்பர், ஆடிட்டர், திருச்சி அசோசியேஷனுடைய முதல் ஃபவுண்டர், பிரசிடெண்ட் அவர் தான். என் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் வைத்திருந்தவர். இன்னைக்கு அவருடைய சன் கார்த்திகேயன் இங்கே வந்து அந்த தொழிலை விடாமல் அவர் பண்ணின்னு இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி நடக்கலை, அப்படி அவர் குடும்பத்தில் நடக்கிறது எல்லாரும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. அவர் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு எல்லாத்தை விட நியாயமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். அவர் வாழ்க்கையில் மேன்மேலும் வளரணும்னு வாழ்த்தி இந்த டான்பா பொறுப்பை அவருக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாராட்டுக்கள். நன்றி. அதே போலவே நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய திரு வீரமுத்து அவர்களை டான்பாவின் துணைத் தலைவராகவும் திரு ஷேக் அவர்களை இணை செயலாளராகவும் அறிவிக்கிறேன். அவர்களுக்கும் பாராட்டுகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த தொழிலை நாங்கள் ஆரம்பித்த நாள் முதல் இப்போ பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களையும் நாங்கள் நிம்மதியாக தொழிப்பாக இருக்கிறதுக்கு தலைவருடைய வழிகாட்டுதல் நல்ல முறையில் தொழில் பண்ணிக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு இந்த பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க சேர்ந்து. அதனால் இந்த பொறுப்பை நாங்கள் பொறுப்புடணும். இன்னும் தலைவருக்கு சப்போர்ட்டாகவும் இருக்குது. நம்ம சங்கத்தையும் நம்ம தொழிலையும் மேன்மேலும் நல்லா வளர்த்துறதுக்கு நீங்கள் எல்லாரும் நீங்களும் ஒத்துழைக்கணும், நாங்களும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. தலைவர் உள்ளிட்டோருக்கு அனைவருக்கும் வணக்கம். தலைவர் துணைத் தலைவர் பதவி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய பொறுப்புகள், எங்களுடைய வேலைகள் அனைத்து பொறுப்பாக செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஏற்கனவே தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம். சார் ஏற்கனவே துணைத் தலைவர் வந்திருந்தாங்க. அந்த கார்டு எடுத்த கொண்ட தஞ்சாவூர் கொண்டு கொடுத்த கமிஷனர்கிட்ட யாருமே செயல்பாடு பண்ண முடியாத நம்ம கார்டை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. கொடுத்து நாங்கள் எடுத்துட்டு போன 3 லட்சம் சரக்கு திருப்பி வாங்கிட்டு இருந்தேன். அந்த பதவிக்கு உண்டான மரியாதைன்றது அதான். அது வந்தாலும் அதை நம்ம கரெக்டாக கையாளணும். நம்ம பதவி கிடைச்சிட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதோடைய வேலைகளை வந்து எங்கே எதை சொன்னா தெரியுதா, நம்ம போய் செய்யறதுக்கு அது ரொம்ப முழுமையாக இருக்கணும். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்திலே அப்படித்தான் இருக்குது. நேற்று ஒரு இடத்துல ஊருக்கு பேர் சொல்ல விரும்பல, தவறாக நினச்சிக்காதீங்க. போய் ஒரு முக்கியமான வேலையை போயிருந்தா பேசிக்கிட்டு இருந்தான். இது மாதிரி நீங்கள் டாப் மாவில் இருந்தால் பதவி அது அப்படின்னுங்க. எங்கள் வந்து என்ன எங்கள் இதில் கிடைக்காம சொல்லுங்க. நாங்கள் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். கருதல் விட்டு ஒரு சங்கரன் சத்து கொண்டிருக்காரு. நாங்கள் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அங்கெல்லாம் வரணுங்க அவசியமே கிடையாது. எங்களுக்கு நல்ல செயல்பாடு, தலைவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாரும் அங்கே வர்றது பூரா பிஸ்னஸ் வராங்க. ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தை வந்து எப்படி கவனிக்கணும், எப்படி கையாளணும், யாரும் இவ்வளவு தூரம் கிடைக்கிறோம் செய்யறதில்லை. வந்த இடத்துல பணத்தோட பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் அவங்களே எல்லாம் சேர்த்து விசாரிச்சு பிசினஸ் பற்றி பேசிட்டு இருக்கிய. நம்மளோட பிரச்சனை எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு அவரு மூச்சை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய விளைவு வந்து பரிமாற்றம் பண்ணத்தான் செய்வாங்க. சாரி எதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் வந்தோமோ அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. எங்க சங்கத்துல அப்படி கிடையாது. வர்றோம், எல்லாத்தையும் கவனிக்கிறோம், என்ன எங்களால முடியுமோ அதை செய்யறோம். தெரியாத போல சங்கர சார்ட்ட கேட்கறோம். அவரும் கலெக்டர்ல இருந்து கமிஷனர் வரையில லெட்டர் அனுப்புறாரு. அதுல உங்கள்ட்ட நேரடியாக பேசுறாங்க. எங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவுக்கு தீர்க்க முடியுமோ தீர்த்து கொண்டுட்டு வரோம். இதை விட எங்களுக்கு நல்ல தலைவர்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு எந்ததும் எங்களுக்கு தேவை கிடையாது. இருக்கிற சங்கமே எங்களுக்கு பெஸ்டா தான் இருக்கு, நாங்கள் இதே ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒருத்தர் பேசிட்டு வாங்க.
ஏன் சொல்றேன்டா பேசணும் சாருக்கு தெரியணுன்றதுக்காக சொல்ல வரல. பொதுவாக நம்ம ஆக்கப்பூர்வமா நம்ம சார் சொல்றதை கேட்டு அதை நம்ம செஞ்சோம்னால ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பிரச்சனை இல்லாத லெவல்ல நீங்க கவர் இதனாலயும் பாத்தீங்கன்னா கேரி பேக் வந்து அடிக்கிறது வியாபாரம் பார்க்கலாம், ரேக்ல அடிக்க வச்சுதான் வியாபாரம் பார்க்கலாம். ஏன்னு கேட்டா நம்ம தொழில் அப்படியேப்பட்ட தொழில் இது. அதை கரெக்டா கையாள நான் கமிஷனர் அன்னைய பேசுற பொழுது இது வந்து ஒரு குப்பை பிரச்சனை. சார் 2 நிமிஷம் பேசுங்க சார், நீங்க நல்லா பேசுங்க. அங்க பறிமுதல் பண்றாங்க. சார் கொடுத்த இந்த தலை இதை எடுத்த விட்டு அவரோட ஓடுங்க. அதாவது மறுசுழற்சி செய்யக்கூடியது இப்ப கிடையவே கிடையாது. எடுக்கிற போராட்டம் சுழற்சி அப்படி நீங்க சொல்லிருந்தாங்க. நான் உடனே சார் கொடுத்த கையில கொடுத்தான். கொடுத்தா உங்களுக்கெல்லாம் கிடையாது. அது கம்பெனிக்காரங்க கம்பெனிக்காரங்க தயார் பண்ண ட்ரேடர் பண்ணுறாங்க. நாங்க பண்ணாதான் இது செய்ய முடியும். நம்மளோட அவ்வளவு ஆத்மா சண்டை போட்டு இதை நீங்க பறிமுதல் பண்ணீங்கன்னா கம்பல்சரி எழுதி கொடுத்து எடுத்துருப்பாங்க. இது மறுசுழற்சி செய்ய முடியாதவை அப்படி எழுதி கொடுத்து எடுத்துருப்பாங்க. அப்படின்னு நான் பேசுனதுக்கு அப்புறம் எதுவுமே பேசல. அவ்வளவு பொருள் வச்சுட்டு ஒரு ஃபைன் மாதிரி அந்த பையனுக்கு பண்ணாங்க. கட்ட வேண்டியது கிடையாது, கட்டவும் கூட தேவையில்லை நமக்கு. ஆனா இப்ப எழுதி கொடுத்து மக்கள் போயிட்டாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரையிலுங்கன்னா அதாவது கடைகள் சில்லறை கடைகளுக்கு போய் அங்கங்க பறிமுதல் பண்றாங்க இல்லையா, எங்க கடைகளுக்கு எந்த கடையுமே ஒரே ரேட் கிடையாது. மறுசுழற்சி செய்யக்கூடிய ஆர்டர் வந்து அவ்வளவு பெனிஃபிட் நம்ம கொடுத்துருக்கல. ஆனா அது கரெக்டா கையாளாததுனாலதான், யாருமே கையாள தெரியாததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை எல்லாருமே பறிமுதல் பண்றாங்க வைக்கிறாங்க. நாங்க சாதாரண பேசிட்டு இருக்கிறப்ப வீராட்சி கூட வரல. அப்ப சில்வர்ல வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதுக்கு தடை தானே அப்படின்னாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், எங்க வீராட்சி அதையும் கூட ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய திறமையோட செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உண்மையிலே அப்ப நீங்க காலைல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையே பண்றது. அப்படிங்கும் பொழுது நம்ம எதையுமே நம்ம மறுக்கவே கிடையாது. எல்லா பொருளும் கடையில அடுக்கி வச்சுதான் வியாபாரம் பார்க்கறாங்க. வந்தா நாங்க பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். நாங்க வந்து மேடையில பேசுறதுக்கு இதெல்லாம் எங்களுடைய திருவாரூர் மக்களுக்கு பிளாஸ்டிக் விற்கிறதுக்கு எந்த தடை இல்லாம இருக்கணும். அதான் சொல்ற சங்கமே சங்கம் வந்து கைகத்துல அப்படின்னா ஏன்னு கேட்டா எங்க சங்கத்துல வந்து நாங்க மீட்டிங் பண்றோம், வருவாங்க பண்ணிக்கிறோம். அதனால யார்கிட்ட 10 ரூபா வசூல் பண்ணவே மாட்டோம். இப்ப இங்க வரதா எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. காரணம் கேட்டா நம்ம அதை வசூல் பண்ண செய்யணும். நம்ம தொழில் நம்ம நல்லா இருக்கு, நம்மளே நல்லபடியா இன்னும் நம்ம மேம்பாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். மக்களுக்கு எங்க திருவாரூர் மக்கள் கடைக்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கிறதுனால செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதுல மாற்றமே இல்லை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த 2 மாவட்டம் சொன்னேன் நான். மற்ற மாவட்டங்களில் பணிபுரிய, அதாவது பணிபுரியன்னா நம்ம தொழிலுக்கு பணிபுரிய ஆர்வமுள்ள நம்ம உறுப்பினர்கள். ஏன்னா வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து பிரச்சனை வர்ற சமயத்தில் அதை சமாளிக்கிறதுக்காக அந்த மாவட்டத்தில் நல்ல கிட்ட ஆட்கள் தேவை. அதுக்கு வந்து இந்த பொறுப்புகளை எடுத்துக்கின்னு செய்யறதுக்கு யாருக்கு விருப்பம் இருந்தாலும் தயவு செய்து என்ன அணுகலாம். இது விஷயமா வேற யாருக்காவது ஏதாவது பேசணும்னு ஏதாவது பிரியப்படுறீங்களா? அதாவது இந்த பிரஸ் மீட்டிலேயே வந்து இந்த 8 வருஷத்து நம்முடைய போராட்டத்தை, உயர் நீதிமன்ற போராட்டத்தை எப்படி தெரியப்படுத்துறதுன்றது ரொம்ப பெரிய சிக்கலான விஷயமா இருந்தது. அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒவ்வொருத்தவங்களும் பல குரூப்பில் இருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா இடத்துக்கும் அனுப்புனீங்கன்னா, அதாவது இந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்குகளுக்கு தடை கிடையாது என்ற ஒரு விவரத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் பைக்கு தடை இல்லை,
ஆனால் 37 பிரகாரம் பால் பை தடை. ஆனால் இன்னை வரைக்கும் பால் பை வந்துன்னு இருக்கு. ஆனால் தண்ணி பைக்கு தடை. இந்த தண்ணி பைக்கும் பால் பைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? தண்ணி இதில் குடிக்கிறோம், அது பால் குடிக்கிறோம், அவ்வளோதான். அதாவது ஒரு சில விவரத்தை வந்து நிறைய உள்கூத்து வேலைகள். அதனால வந்து நீங்களே வந்து பார்க்குறீங்க, நம்ம தொழிலே வந்து நம்ம வந்து இந்த சின்ன ஆட்களை வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டி அந்த வியாபாரத்தை எடுத்துக்கணும்னு எவ்வளோ நடக்குது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இதை வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பகட்டு படோடோபம் என்ன மற்ற அபிலாஷை அதெல்லாம் நிறைவேற்றணும், கொள்ளணும், அது இதுன்னு நினச்சிக்கின்னு நிறைய வந்து இந்த அமைப்பு வந்து செயல்படாமல் போகணுன்றதுக்கு ரொம்ப நம்ம எதிராளுங்களை தவிர நம்ம தொழிலில் இருக்கவங்க தான் நிறைய பாடுபடுற. அவங்களுக்கு நமக்கு தானே குழி வெட்டுறாங்கன்னு தெரியாத கூட வந்து பண்ணின்னு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இதையும் தடை செய்யணும்னு நம்ம சொன்னதே கிடையாது. எந்த ஒரு பொருளையும் தடை செய்யணும்னு நம்ம சொன்னதே கிடையாது நம்முடைய. ஆனால் இந்த சிறு அமைப்புகளை வந்து ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு இந்த பொருளை தயார் பண்ணுறவங்களே கூட இருந்துன்னு பண்ணின்னுக்குறாங்க. அது என்ன புரிதல்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன்து. அதெல்லாம் அது எதுக்காக வந்து இப்போ இன்னைக்கு வந்து சில பேர் நினைக்கலாம், நம்ம வந்து மல்டி லேயருக்கு மாறிட்டோம், நம்ம வந்து இதுக்கு பேர் என்ன நான் ஓவனுக்கு மாறிட்டோம், அதெல்லாம் வந்து இது போனால் என்ன. அதில் வந்து கண்டிப்பாக சின்ன ஆளுங்களை நீங்கள் எதில் மாறினாலும் அது வேற ஒரு போட்டு உங்களை வந்து முடிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அடிப்படையே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒன்று அதுக்கப்புறம் யாருமே கேட்கறதுக்கு இருக்க மாட்டாங்க, போயிடும். அது இப்போ வந்து அந்த நபர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மறுசுழற்சி தொழிலுக்கு நடக்கக்கூடிய ஒரு அநியாயம் இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை. மறுசுழற்சி தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ சிக்கல் கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து என்னன்னா பெரிய அளவுல ஸ்கேம் நடக்குது. மறுசுழற்சி தொழில பெரிய அளவு ஸ்கேம் நடத்தி இந்த இத்தனை வருஷம் ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி ஒண்ணுமே எதிர்பார்க்காம உழைச்ச அந்த மறுசுழற்சிக்காரங்களை இன்னைக்கு பெரட்டி போட்டு பண்றாங்க. அவ்வளோ வந்து அநியாயம் நடக்குது. அதே தான் நம்ம பிளாஸ்டிக். நான் வந்து எதிரிகளோட வந்து போரிடுறதை விட துரோகிகளோட போரிடுறது தான் பெரும்பாடா இருக்குது. இந்த அமைப்புக்காக வேலை செய்யறதுன்றது நம்ம தொழிலுக்காகன்றது வேற ஒரு இது பாதை. ஆனா இதுலயே வந்து இந்த தொழிலையே வந்து இது பண்ணணும், சுயநலத்தோட இங்க நம்ம இருந்தா போதும், அது இருந்தா போதும், இப்படி நினைக்கிறதே தப்பு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அப்பதான் நம்மளும் நல்லா இருப்போம்ன்ற எண்ணம் வரணும். அது இல்லை. ஆனா இந்த சிறிய அளவுல இருக்கிறவங்களுக்கு பல காரணங்களால அவங்களும் தங்களை வெளிப்படுத்தி கொள்ள பயப்படுறாங்க. அப்போ வந்து நிர்வாகிகளுடைய சுமை வந்து கூடிக்கினே போகுது, ரொம்ப கூடுது. அரசாங்கமும் எதிர்பார்க்குது, நம்ம தொழிலில் இருக்கிறவங்களே வந்து நமக்கு வந்து எதிர்பார்த்து அதுக்கு ஆதரவுன்னு கொடுக்குறாங்க. நம்ம அதை வந்து எதிர்க்கவே இல்லை. அப்பா எல்லாரும் இருக்கட்டும்பா, எங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுன்னு கேட்குறோம், அவ்வளோதான். ஆனால் அதுவே வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் போராட்டமாக தான் இருந்துன்னு இருக்கு. நல்லதே வந்து சில நேரத்தில் பெரிய இடைஞ்சலாக இருக்குது. நல்லவனா இருக்கிறதே பெரும் குற்றம் மாதிரி தோணுது. அதுதான் உண்மையாக இருக்குது. அதனால வந்து இந்த நிர்வாகிகள்லாம் ரொம்ப பொறுப்போடவும் தன்னலம் இல்லாமல் சுயநலத்தோட தொழில் நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம எந்த அளவு உழைக்கணுன்றது தான் முக்கியம். தான் தனக்குன்னு மட்டும் இருந்துக்கினே இருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அது வந்து நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அதனால் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. நம்ம பெரிய ஏமாற்றத்தை தான் கடைசியில் அடையும். இந்த நிர்வாகிகள் இதோட முடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் யாருக்கு விருப்பம் இருந்தாலும் தயவுசெய்து என்ன தனிமையில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வேலை செய்யறதுக்கு ஆட்கள்னா நம்முடைய செய்தியை கொண்டு போய் அங்கே பண்ணணும். அங்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ திருநெல்வேலியில் சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிறத அவங்க செய்வாங்க. கமிஷனர் மேலே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுன்னு, ஐயோ நாங்கள் பயந்தாங்க. கொடு, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். கமிஷனர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடு. ஏன்னா ஒரு கடையில் வந்து பொருளை எடுத்தால் அந்த மாநகராட்சி தான் அதுக்கு வந்து பொறுப்பு. இப்போ மாநகராட்சியை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறது? கமிஷனர் தான். அப்போ கமிஷனர் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு, என்ன சார் அது ஒரு கொடு, அது ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை, கொடுன்னு. ரொம்ப தயங்கி பயந்து போய் தான் ஒன்றும் ஆகலை. ஏன்னா கோர்ட்டுன்னு வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு விஷயம், அப்போ கமிஷனரும் ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான். அங்கே சரிசமமாக நிற்க வச்சு தான் பேசுவோம். அன்னைக்கு இந்த விஷயத்த வந்து தலைவர் சொல்லியிருந்தாங்க, கமிஷனர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எங்க சார் அவங்க மேலே பண்ண சொல்றீங்களே, அது எங்களுக்கு ஏதாவது நம்ம லோக்கல்ல இருந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை மட்டும் இல்லை எங்கள் மக்கள் சேர்ந்தவங்க எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது எங்கள் தொழிலுக்கு மொத்தத்தை எடுத்து வச்சுட்டு வர மாதிரி ஆகிக்கிறேன் சார் சொல்லி சாப்பிட்டு கேட்டேன். இது ஒன்றும் மிஸ்டேக்கள் ஒன்றும் கிடையாது, ஆனால் இது கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒரு சாத்தியமாகும். நான் பார்த்துக்கிறேங்க, அப்படி ஒரு பிரச்சனை வந்து நான் கலெக்டருக்கு நான் பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி அதுக்கு சார் வந்து கொஞ்சம் சாங்க சொன்னார். அதுக்கப்புறம் நான் சரி பேசி ஒரு முடிவு அவங்களுக்கும் கமிஷனர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெரிய விமோச்சனமே வந்தது. நான் உறுதியாக நான் சொல்றேன். ஏன்னு கேட்டால் அங்கே உள்ள அடிஷனல் உள்ளவங்க எல்லாருமே இந்த பிளாஸ்டிக் பிரச்சனை அவங்களுக்கு அவ்வளோ எதுவும் பண்ணாதீங்க, இப்போ நீங்கள் அவங்க கமிஷனர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் கொடுத்து ரெடியானவங்க, எங்களுக்கு கொஞ்சம் தெரியாது ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து இன்னைக்கு வரையிலும் தெரியுதான். எங்கேயாவது பறிமுதல் பண்றான்னு சொல்லி தெரிஞ்சா நாங்க அந்த இடத்துக்கு போனோடனே அவங்க இவங்களை பார்த்து போயிடுவாங்க. எங்கேயாவது அப்படின்னா கார்பரேஷன்ல எங்களை போயிட்டு போவோம், பார்ப்பாங்க, பார்த்த சேர்ந்து அவங்க எங்களை பார்க்கணும் விரும்ப வந்து திருவள்ளி மாவட்டத்தில் இன்னைக்கு நடக்கிறது. அதனால என்னன்னா சார் வந்து கல்லை கட்டிக்க புதியா இருந்தாலும் கண்டபடி நம்ம குதிச்சிடணும், குதிச்சோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி உண்டுன்றது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து நாங்க இன்னைக்கு வரையிலுமே சார் என்ன சொன்னா கலெக்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணிடுவோம். அதுல இருக்க சிரமம் பண்ணி ஏன்னா கரெக்டா வழி சொல்றாங்க செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அது எங்களுக்கு வந்து எந்த வகையிலுமே செகண்ட் பண்ணல. அதுல இருந்துதான் எல்லாருமே யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓ இவங்க வந்து எதுனாலும் செய்வாங்க அப்படின்னு. பக்கத்துல இருக்க நாகர்கோவில் முழுமையா இன்னைக்கு வரைக்குமே தடை. நீங்க போய் 2 கிலோ பழம் வாங்கினீங்கன்னா ஒன்று பேப்பர்ல போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஹெச்டி பேக்ல போட்டு கையில கொடுப்பாங்க. அந்த இதுல அந்த பேக்ல போட்டு கொடுப்பாங்க. கேரி பேக்ல இன்னைக்கு வந்து ஓப்பன்ல கொடுக்க முடியாது, கொண்டு போக முடியாது. கொண்டு போறவங்களே பிடிச்சி வச்சு பயன் பண்றாங்க. எங்க வாங்கினா அப்படின்னு அவங்களுக்கும் பயன், வித்தவங்களுக்கும் பயன். இவ்வளவு கண்டிஷன்ல நாகர்கோவில் இன்னைக்கு இருக்கு. அவங்க எங்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, இந்த இருக்க நாகர்கோவில் இது பண்ணிட்டாங்க, உங்களதே ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு இன்னைக்கு பேசதான் செய்யறாங்க. அதனால ஏன் சொல்றீங்க, தலைவர் வந்து நீங்க சொன்னாரு அன்னைக்கு உண்மையா நான் தயாரி ரொம்ப கன்சர்ன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் தான் இன்னைக்கு வரையுமே எங்கள்கிட்ட வந்து ஒரு பேசுறதுக்கு மிகவும் யோசனை பண்ணி பயணம் பண்ண வர்றதுனால யோசனை பண்ணிட்டு இப்போ வராங்க. திருநெல்வேலியில இப்ப கேரி பேக் யூஸ் பண்ணுவீங்களா? கடையில அடிக்க வச்சு ஓப்பன சொல்றேன், இதெல்லாம் இல்ல. ஒரு சந்தேகம்னா நாளைக்கு சாரோட வாட்ஸ்அப் போடுறேன். கடையில சேர்க்கடை என் கடை எல்லா கடையிலுமே நம்ம வார்த்தைக்கு சந்திரசேகரன் வெளுத்து கட்டுவாரு, அவரே போட மாட்டோம். நாங்க எதுக்குமே எல்லா ஐட்டம் மறுசுழற்சி செய்ய கேரி பேக்க விற்கக்கூடாது, ஏன் விற்கக்கூடாது, மறுசுழற்சி செய்ய முடியாது எழுதி கொடுங்க, எடுத்துட்டு போக மாட்டோம். கேஸ் போயிட்டு நாங்க எதுக்கு அதெல்லாம் கேஸ் போயிட்டு இருக்கா கமிஷனர் மேல? அதெல்லாம் முடிஞ்சு அவங்களே வாபஸ் வாங்க சொல்லிட்டாங்கல்ல, அதோட முடிஞ்சிச்சு. நான் என்ன சொல்றேன் சார், முன்னோருக்கு இன்னும் புத்தி எடுக்க கிடையாது சார், இதே தான் பார்க்கலாம். அதாவது மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்க போட்டு சரக்கெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்ட்டாங்க. இவங்க போய் எடுக்காம இருந்தாங்க. திருநெல்வேலி மாநகராட்சியில அடுக்கி வச்சிருந்த சரக்கெல்லாம் திருப்பி கொடுத்துடணுன்ட்டாங்க மதுரை ஹைகோர்ட்ல.
புரியுதுங்களா? சும்மா வந்து ஏதோ வந்து இதுவாக சொல்லலை. இது கோயம்புத்தூர்லேயும் அந்த மாதிரி நடந்தது. ஒரு இவர் நார்த் இந்தியன் கடையில் இந்த மாதிரி நடந்து அங்கேயும் நம்ம வந்து இது பண்ணி கேஸ் போட்டோம். புரியுதுங்களா? அதாவது வந்து சட்டம் வந்து நமக்கு கொடுத்த பாதுகாப்பை சரியான முறையில் வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். அதுதான். புரியுதுங்களா? அதை வந்து நம்ம விட்டுட்டு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தொழிலை வந்து ஒரு நம்ம நேர்மையாகவும் இதுவாகவும் பண்ணணும், கௌரவத்தோட பண்ணணும். வந்த உடனே கதையெல்லாம் மூடின்னு ஓடுறது, எல்லாரும் வந்தா நீ வந்து மாசம் இவ்வளோ வாங்கிக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு நம்ம என்ன தவறான பொருளாக விற்கிறோம். அதனால வந்து கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சு தன்மானத்தோடு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். பார்ப்போம்.